ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. சென்னை பாரிமுனையில் பிராட்வேக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கச்சாலீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் பேச போகிறோம். பார்க்கடலை கடைந்தப்போ மத்தாக பயன்பட்ட மந்திரமலை கடலில் மூழ்கிடுச்சான். அப்படி மூழ்கின உடனே மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து மத்தாக அதை பயன்பட்டார் இல்லையா. அவர் வழிபட்ட சிவபெருமான் அப்படிங்கிறதுனால கச்சபேஸ்வரர் அப்படின்னும் கச்சாலீஸ்வரர் அப்படின்னும் இந்த சிவபெருமான் அழைக்கப்படுறார். கச்சபம்னா ஆமை. இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் கூர்ம, நாகம், சிம்மம், யுகங்கள், பத்மம் இந்த 5 ஆசனங்கள் மேலே அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லிங்கத்துக்கு பின்புறமாக கருவறை சுவரில் சதாசிவமூர்த்தி இருக்காராம். ஒரே கருவறையில் சிவனினுடைய உருவமான இவ்வடிவையும் உருவமான லிங்கத்தையும் வணங்கிட்டால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அமைப்பில் சிவலிங்கம் திருக்காட்சி தர்றது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமாகவும் சொல்கிறாங்க. நாகதோஷம், விஷ ஜந்துக்களால் பயம் இருக்கிறவங்க இவருக்கு அபிஷேகம் பண்ணி வணங்குறாங்க. இங்கே அம்பாள் சௌந்தராம்பிகை நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களோட அங்குசம் பாசம் தரித்து அபயவரத திருக்கரத்தோட பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறா. சன்னதிக்கு இருபுறமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த 3 சக்திகளையும் வணங்கினால் கல்வி, செல்வம், ஆற்றல் இதவை அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய விநாயகரும் விசேஷம். ஹேரம்ப விநாயகர். கச்சபேஸ்வரருக்கு முன்புறம் சிங்க வாகனத்துக்கு மேலே 5 முக ஹேரம்ப விநாயகர் காட்சி கொடுக்கிறார். இவருக்கு பக்கத்தில் சித்தியும் புத்தியும் நின்ற கோலத்தில் இருக்காங்க. இவரை வணங்கினால் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒற்றுமை பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே 64 சிவவடிவ ஓவியம், 63 நாயன்மார் மண்டபம், தத்தாத்திரேயர், துர்க்கை, ஐயப்பன், ஆதிசங்கரர், மூலகேஸ்வரர் இப்படி தனித்தனி சன்னதிகளும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனை போல ஐராவதம் யானை வாகனத்தோட வள்ளி தேவானை சமேதராக நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். சூரபதுமனோட போர் புரியும் போது அம்பு நெஞ்சிலப்பட்ட தடயத்தோட திருத்தணி முருகன் அருள் பாலிக்கிறார் இல்லையா. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் நெஞ்சில் ஒரு சின்ன காயத்தோட தாமரை மாதிரி முகத்தில் ஒரு புன் சிரிப்பியும் தவள விட்டு நமக்கு அருள் பாலிக்கிறார். ரொம்ப விசேஷமான முருகன்னு சொல்கிறாங்க. இவரை ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலே நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் பறந்தோடுமாம். அப்படி அழகாக இருக்குமாம் பார்க்குறதுக்கு. கிருத்திகை அன்னைக்கு இவருக்கு விசேஷ அபிஷேகம் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய நவகிரக மண்டபத்தை பற்றி சொல்லும்பொழுது இந்த தலத்தில் நவகிரகங்கள் தனி மண்டபத்தில் நின்ற வடிவத்தில் இருக்குது. கிரகங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய மனைவியர்களான உஷா பிரத்யூஷாவோடு இருக்கிறார். மண்டப மேற்கூரையில் 12 ராசிகள், 28 நட்சத்திரங்கள், 60 வருடங்கள், 4 யுகங்கள், அஷ்டதிக் பாலகர்கள் இவங்களுடைய சிற்ப வடிவம் இருக்குது. கிரகதோஷம் இருக்கிறவங்க இங்கே வணங்கினால் அது நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. அதே போல் 60ஆம் திருமணம் பண்ணுறவங்க இங்கே நவகிரகங்கள் முன்பாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி செய்தால் ஆயுள் மேலும் நீடிக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியை தேய்பிறை சனி பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் தரிசிக்க முடியுமா, மற்ற நாட்களில் தரிசிக்க முடியாதாம். கூர்மம், நாகம், சிம்மம், யுகங்கள், பத்மம் இந்த 5 ஆசனங்களை நந்தி தேவர் உருவம் கொண்ட தகட்டால் மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஷேகத்தப்ப மட்டும்தான் 5 ஆசனங்களை தரிசிக்க முடியுமாம். அதுவும் குறைந்த நாளிகையில் தான் காமிப்பாங்களாம். காளிகாம்பாள் ஆலயத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணினப்போ ஆதிசங்கரர் கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலில் தான் தங்கியிருந்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால் காளிகாம்பாள் ஆலயத்தில் ஆதிசங்கரருக்கு சன்னதி கிடையாது. ஆனால் இந்த ஆலயத்தில் ஆதிசங்கரருக்கு தனியாகவே சன்னதி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் மூல கணபதி இருக்கிறார். இவருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறாங்க. மனசில் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறின உடனே சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் பண்ணும்பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய நல்லவைகள் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.